சர்க்கரை வியாதி அ வகைகள் பார்த்தோம்னா, ரொம்ப காமனா இருக்கிறது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இது வந்து ஒரு கார்டன் வெரைட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 100 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா, அதுல 95 பேருக்கு வந்து டைப் 2 என்று கூறப்படும் 2ஆம் வகை சர்க்கரை வியாதி தான் அதிகமா இருக்கும். மீதமுள்ள 3%லேருந்து 4% பேருக்கு வந்து டைப் 1 சர்க்கரை வியாதி இருக்கும். மீதமுள்ள இந்த 1, 2% என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா சொல்லக்கூடியது வந்து இந்த பிரெக்னன்சி டயத்துல வர்ற பேறுகால சர்க்கரை வியாதி. ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப காமன் தான். இப்போ ஒரு 100 பேருக்கு பிரெக்னன்சி டயத்துல நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா 10லேருந்து 13 பேருக்கு இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்றத கண்டுபிடிப்போம். இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் பற்றியும், சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் பற்றியும் பல தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. சர்க்கரை நோயை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு கூகுளில் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க. எனக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு டாக்டர், சுகர் லெவல் 200 தான் இருக்குது, ஆனால் எந்த சிம்டம்ஸும் இல்லை, நான் எதுக்கு வைத்தியம் பார்க்கணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிக மிக தவறான ஒரு கருத்து. சர்க்கரை வியாதி என்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ அன்னைக்கே வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சர்க்கரை வியாதியை கண்டுபிடிக்கிற அன்னைக்கே வந்து உங்கள் கணையத்தில் சுரக்கிற இன்சுலின் வந்து பாதி அளவுக்கு மேலே குறைஞ்சிருக்கும். பாதி அளவுக்கு மேலே குறைஞ்ச பிறகு தான் சர்க்கரை வியாதியோட அறிகுறியை தென்பட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பெருசாக எதுவும் பாதிப்பு வரல, அதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே டேப்லெட்டோ அல்லது இன்சுலினோ உங்கள் டாக்டர் பரிந்துரைக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக எடுக்கணும்.